நான் உபதரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நல்ல ஆண்டவரே, நல்ல பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாசிக்கப்பட்ட உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட வசனம் உம்முடைய வசனம், கூடி வந்திருக்கிறதான ஜனம் உம்முடைய ஜனம், முன்னால் இருக்கிறதான நான் உம்முடையவன். ஆண்டவரே, எங்களை திருப்திப்படுத்தும்படி ஆயக்கத்தாவே நீர் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே, இயேசுவின் வார்த்தைகள் மத்தியிலே துணிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொண்டை போச்சு கொஞ்சம் சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது, எல்லாரும் பேசணும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவத்தை யாரும் நல்லதுன்னு சொல்லுவாங்க? துன்பம், உபத்திரவம், பாடு, கஷ்டம், இதை நல்லதுன்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் உபத்திரம் வேணும்னு சொல்லுவாங்க? ஆண்டவர் எனக்கு உபத்திரவத்தை யாருன்னு சொல்லுவாங்களா? வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை என்ன செய்து கொள்ளும், ரட்சித்துக் கொள்ளும் தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தீமைய, உபத்திரவத்தை, துன்பத்தை, கஷ்டத்தை யாருமே நினைக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம விரும்பினாலும் சரி, நம்ம விரும்பாட்டாலும் சரி, நல்லதுன்னு சொன்னாலும் சரி, பொல்லதுன்னு சொன்னாலும் சரி, உபத்திரம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதாவது சமீப நாட்களிலே நான் பல விதங்களில் நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஒன்றன் பின் ஒன்றாய் இந்த வாழையடி வாழையா என்று சொல்லுவாங்க. ஒரு வாழை குளவெளி முடிச்சோன்னு இன்னொரு கண்ணு பக்க கண்ணு வெடிக்கும். வாழையடி வாழையான்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப பல விதமான காரியங்கள் நான் நெருக்கப்பட்டு உபத்திரப்பட்டு நான் கஷ்டப்படும் பொழுது, அந்தவரை நான் ஏன் இப்படி உபத்திரப்படுகிறேன், நான் ஏன் கஷ்டப்படுகிறேன், இப்படிப்பட்ட துன்பம் எனக்கு எதற்கு, அந்த ஒரு வேத வசனத்தோட உபத்திரவத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று நான் வேத வசனத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். உபத்திரவம் எதுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு என்று கொஞ்சம் எல்லாரும் சற்று கவனமாக எழுந்த முக்கியமான பகுதி. தேவன் பேசுகிறதான வேலை இது. அதனால் யாரும் சந்தடி பண்ணக்கூடாது, சிறு பிள்ளைகிட்ட ஒன்றும் பேசக்கூடாது. தேவன் பேசுகிறதான வேலை இது. ஆகினால் எல்லாரும் கவனமாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஏன் எனக்கு உபத்திரம், துன்பம், கஷ்டம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா என்று நான் சில காரியங்களில நான் வேதவசனத்தை என்ன சொல்லுகிறது, உபத்திரத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்று வேதவசனத்தை நான் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது கர்த்தர் மெய்யாகவே என்னோடு பேசினார், என்னை தைரியப்படுத்தினார், என்னை திடப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகினால தேவனுடைய ஜனங்கள் அநேகர் உபத்திரப்படுகிறீர்கள். நான் மட்டுமல்ல, நான் மட்டும்தான் உபத்திரப்படுகிறேனோ? தவிடு திங்கிற கோழி தான் தவிடு திங்கன்னு நினைக்குமா? எல்லா கோழியும் தான் திங்கி, நான் மட்டும்தான் உபத்திரப்படுதனோ? எலியா சொன்னானோ தீர்க்கதரிசி, என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் நான் இல்ல என்று சொன்னான். எல்லாரும் தான் உபத்திரப்படுகிறோம். சபையில் அநேகர் உபத்திரப்படுகிறீங்க. என்னை திடப்படுத்தின ஆண்டவர், என்னை தைரியப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் தைரியப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவபக்தியா நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பம் தான் நமக்கு எல்லாருக்கும். தேவனுடைய பிள்ளையா ஆயாச்சுனாக்க, ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, ஆண்டோடைய பிள்ளையா மாறியாச்சுனாக்க ஏதோ ஸ்மூத் செயலிங் நினைக்க வேண்டாம். எல்லாம் கஷ்டம், துன்பம், உபத்திரம், பாடுகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்களே துன்பப்படுவார்களாம். நடக்கிறவர்கள் கண்டிப்பா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, துன்பப்படுவாங்க. நம்ம நல்லதுன்னு சொன்னாலும் சரி, அல்லது பொல்லாது என்று சொன்னாலும் சரி, விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, உபத்திரவங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed unto the children of God to bear that. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்க, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே ஒரு காரியத்தை. என்ன காரியத்தை? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. பாத்தீங்க, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க
நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு காரியத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன காரியத்திற்காக? உபத்திரவங்களை, எல்லாரும் பேசுங்க, உபத்திரவங்களை சகிக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் தெரிந்திருக்கிறபடினால உபத்திரவத்தை கொடுத்து நாம் புதுமை என்று என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. ஏதோ புதுமையா என்னமோ உபத்திரம் வருது, கஷ்டப்படுதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நான் அப்படி நினைச்சேன், என்ன ஆண்டவரே அப்படி கஷ்டப்படுறேன் அப்படி நான் நினைச்சேன். நமக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களை தேவனே என்ன செய்திருக்கிறார்? நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்கும்படியாய் நமக்கு நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நியமித்தாரானால் அது ஒருபோதும் நமக்கு தீமைக்காக அல்ல, அது நன்மைக்காகவே தான். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்க, அதுவும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறோம். மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தம் அந்த அசதி எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு அழிவை சொல்லும் போது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்கும்படியாய் நாம் நியமித்திருக்கிறோம், நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் இதை அறிந்ததான தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது. இல்லைன்னா ஏன் எனக்கு உபத்திரம் வருது என்று நாம் சலித்து போயிடுவோம், நொந்து கொள்ளுவோம், வேதனைப்படுவோம். ஆனால் இதனுடைய மேன்மை அறிந்ததான தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, நல்லது. அதுக்கு காரணத்தை சொல்லுகிறான், அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் படுகிற எல்லா உபத்திரவங்களிலேயும் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மை பாராட்டுறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. எனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நான் நல்ல ஜாதியா, நல்ல நிறத்தான், நல்ல அழகா இருக்கேன், எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, படிப்பு இருக்கு, நல்ல ஆண் மக்கள் இருக்காங்கன்னு மேன்மை பாராட்டு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் படுகிற உபத்திரவங்களிலே நான் நினைச்சுக்கிறேன் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் பக்தர்கள் எல்லாம் உபத்திரவத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நன்றாய் அறிந்திருந்தபடினால்தான் அது நல்லது என்று சொன்னார்கள், மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆகையினால் இந்த நல்ல காரியம் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டும். அல்லேலூயா. வேண்டும் சொன்னாலும் சரி, சிலர் அமைதியா இருக்கீங்க, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் சரி, நாம் இதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல விதங்களில் வருது. இன்னைக்கு ஒரு சிறு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். என்னோடு பேசின ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். என்னை தைரியப்படுத்தின ஆண்டவர், என்னை திடப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் தைரியப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உபத்திரவமானது பல விதங்களிலே வருகிறது. என்னென்ன விதத்தெல்லாம் வருது நம்ம பார்க்க போறோம். முதலாவது வாசிங்க, கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாஸ்டர் ஜீவானந்த் சொல்லுவாங்க, மூட்டை மூட்டையாய் வண்டி வண்டியான்னு சொல்லுவார். ஒரு நெல்லை விதைச்சா ஒரு கதிரில எத்தனை நெல் இருக்கு? 1000 நெல் இருக்கு. ஒரு மரக்கா விதைச்சாக்கு எத்தனை கோட்டை விளையுது? ஒரு கோட்டை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே என்ன செய்வான்? அறுப்பான். தினைய விதைச்சவன் தினைய அறுப்பான், வினைய விதைச்சவன் வினைய அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆகினால ஒரு காரியத்தை சொல்கிறேன், நாம் செய்கிறதான பாவத்தினால நமக்கு சில உபத்திரவங்கள் வருகிறது. அல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இருக்கீங்களா? எல்லாரும் பாவம் செய்யறபடினால்தான் நமக்கு உபத்திரம் வருது. அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்கிறதான நல்ல நோக்கத்தோடு தான் உபத்திரம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால நாம் செய்கிற பாவத்தினால நமக்கு உபத்திரம். என்ன காரணம்? நான் சில காரியங்கள் சொல்றேன். நாம் செய்கிறதா நம்முடைய சொந்த பாவத்தினால நமக்கு உபத்திரம் வருது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எரேமியா 2:19.
உன் தீமை உன்னை தண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். என்னோட வாசிங்க எல்லாரும் சத்தமா கவனம் கேளுங்க. உன் தீமை உன்னையே தண்டிக்கும். நாம் செய்கிற ஒவ்வொரு தீமை யாரைத்தான் தண்டிக்கும்? எல்லாம் பதில் பேசுங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு தீமையும் யாரை தண்டிக்கும்? நம்மையே தண்டிக்கும். நம்முடைய மாறுபாடுகள் நம்மையே கண்டிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நாம் படுகிறதான உபத்திரவங்களுக்கும் வேதனைகளுக்கும் கவலைக்கும் கஷ்டத்துக்கும் வேற யாரும் காரணம் இல்ல. யார்தான்? நாமே தான். உணர்ந்துட்டீங்களா? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் செஞ்ச பாவத்தினால நான் என்னெல்லாம் கஷ்டப்படுகிறேன்னு சொல்லுகிறான். 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரை வாசிங்க. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரி பந்தமா எரிகிறது. என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போனேன். மிகவும் நொறுக்கப்பட்டேன். பிபி, பிளட் பிரஷர், இருதயத்தின் கொந்தளிப்பினால கதறுகிறேன். போதும், இப்படி நிறைய காரியம் சொல்லியிருக்கு. தாவீது சொல்லுகிறான், என் மதிவேட்டு நிமித்தம், என் பாவத்து நிமித்தம், நான் செய்த அக்கிரமத்து நிமித்தம் என் குடல்லாம் எரிபந்தமா எரியுது. என் மாம்சத்துல ஆரோக்கியமே இல்ல. உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வேதனை. என் குடு பயங்கரமான காரியத்தை எல்லாம் சொல்லுகிறான். ஆகினால நாம் படுகிறதான உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் யார் காரணம்? நாமே தான் காரணம். ஆகினால நம்முடைய பாவத்தினால, நம்முடைய மீறுதலினால நாம் என்ன செய்யப்படுகிறோம்? உபத்திரவப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிங்க. ரோமர் 5:17-19. 17-19. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க போதும். ஒருவன் மூலமாய், ஒருத்தன் செஞ்ச தப்புனால எல்லாருக்கும் மரணம் வந்தது. இந்த ஒருத்தன் யாரு? ஆதாம். ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனுக்குலம் அனைத்திற்கும் என்ன வந்தது? மரணம் வந்தது. 18ஆம் வசனம் முதல் பகுதி. ஆகையால் ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த ஒரே மனுஷன் செய்ய, ஆதாம் செஞ்ச மீறுதலினால அநேகருக்கு, மனுஷ ஜாதி அத்தனை பேருக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. அல்லேலூயா. 19ஆம் வசனம் முதல் பகுதி. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால எல்லாரும், மற்ற மனிதர்கள் ஆக்கினை தீர்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. என்னமோ தென்னை மரத்துல தேள் கொட்டிச்சான், பனை மரத்துல நெறி கட்டிச்சான்னு சொல்லுவாங்க. இது எங்கேயா நடக்கும்? தென்னை மரத்துல தேள் கொட்டிச்சான், நம்மளால கொட்ட முடியல, பாவம். அது எங்க போய் கொட்டிச்சு? தேவனுடைய பிள்ளையில தேள் கொட்ட முடியல. பனை மரத்துல போய் கொட்டிச்சான், எங்க போய் நெறி கட்டிச்சான்? தென்னை மரத்துல தேள் கொட்டிச்சான், பனை மரத்துல நெறி கட்டிச்சான். இதெல்லாம் பழமொழி. எங்கேயோ கிடந்த ஆதாம் பாவம் செஞ்ச நிமித்தம் நாம எல்லாரும் என்ன செய்கிறோம்? பாவிகளாக்கப்படுகிறோம், மீறு வேதனைப்படுகிறோம், ஆக்கினை தீர்ப்பு நமக்கு எல்லாம் வந்தது. அவனுடைய ரத்தத்துல நாம் பிறந்ததுபடினால ஜென்ம சுபாவம் நம்மளை பிறந்து நாம எல்லாரும் என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுகிறோம். முன்னால இந்த கதை சொன்ன ஞாபகம் இருக்கு. மணிமுத்தாறு ஆத்துல ஒருத்தன் ரொம்ப ஒரு ஸ்டோன் கட்டர், வெயில இருந்து நல்ல கல்லு உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த இன்ஜினியர் வரும்போது அப்படியே வேற எப்படி கூட்டிட்டு, இந்த ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நான் நெத்தி வேற நிலத்துல விழும்படி என்ன செய்கிறேன்? பாடுபடுகிறேன்னு சொன்னானா. இந்த வார்த்தை யாருடைய காதல விழுந்தது? அந்த இன்ஜினியருடைய காதல விழுந்தது. அவருக்குள்ள கொஞ்சம் ஒரு சலனம் உண்டாயிற்று. உடனே அன்னைக்கு வேலை முடிஞ்சு போகும்போது அவனை பாத்தியப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்படுற, வெயில கஷ்டப்படுற, என் வீட்டுக்கு வா, வீட்டு வேலை தாரன், லேஸ் வேலை, நிழல இருந்து பாக்குற வேலை தாரன் அப்படின்னு சொன்னார். வீட்டுல வேலைக்கு எடுத்துட்டார். 2 நாள் கழிச்சு அந்த வீட்டில் உள்ள சாவி அத்தனையும் அவர் கையில கொடுத்து, அந்த பையன் வேலைக்காரன் கையில கொடுத்து, நான் 4 நாள் கழிச்சு வருவேன்,
அது வரைக்கும் வீட்டை சந்தோஷம் நினைச்சுங்க பாதுகாத்துக்கு அப்படின்னு வீட்டுல உள்ள சாவி அத்தனையும் கொடுத்து ஊருக்கு போயிட்டாரு. இவன் சாவி கையில கிடைச்சதுதான். இது என்ன சாவி, இது எந்த பூட்டுக்குள்ளது, இது எந்த பீரோலுக்குள்ளது, இது எந்த பெட்டிக்குள்ளது, ஒவ்வொரு பெட்டியா திறந்து பார்க்க ஆரம்பிச்சான். அவர் போகும்போது ஒரு காரியம் சொன்னாரு, எப்ப அந்த சாவி கொத்து இருக்கு, எல்லாம் திறக்கலாம், எல்லாம் பார்க்கலாம், ஆனா சாவியே இல்லாத ஒரு சின்ன டப்பா ஒண்ணு வச்சிருக்கேன், அந்த டப்பா மட்டும் என்ன செய்யக்கூடாது, திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் சாவி சரி அதை டப்பா தானே திறக்கக்கூடாது, சாவி கொத்து நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு சாவி எதுக்கு தேர்தல் பார்த்து ஒவ்வொரு போட்டையா திறந்து உள்ள என்ன வச்சிருக்காரு, எது வச்சிருக்காரு, ஆனா ஒண்ணு எடுக்கலாங்க. ஆனாலும் ஒரு அற்ப ஆசை, என்ன வச்சிருக்காருன்னு பார்த்துக்கலான்னு எல்லா சாவியும் திறந்து எல்லா டப்பாவும் பார்த்தான், எல்லா பெட்டியும் பார்த்தான், எல்லா பீரோலும் பார்த்தான். ஆசை அடங்கல. சாவியே இல்ல ஒரு டப்பா இருக்க, சாவி உள்ளதே நம்ம என்ன செஞ்சோம், திறந்து சாவி இல்லாத டப்பாவை திறந்து பார்க்கணும், அதுல என்ன இருக்கு பார்க்கணும்னு டப்பாவை திறந்தா ஒண்ணும் இல்லை. அடம் மனுஷன் வெட்டு டப்பாவை தான் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். ஒரு 4 நாள் கழிச்சு ஐயா வந்தாரு. வந்தவொன்னு முதல் கேள்வி கேட்டாரு, எப்ப அந்த டப்பாவை திறந்தே அப்படிங்க. இல்லையா இல்ல, அவன் திறக்கும் போது எந்த எழுத்து, மூடியில உள்ள எழுத்து, கீழே உள்ளதுக்கு எந்த எழுத்துக்கு நேரம் இதுக்கெல்லாம் பார்த்து கரெக்டா திறந்தான், அப்படி மூடி வச்சுட்டான். இது வந்து செக் பண்ணிடக்கூடாது. அப்படியே அன்னைக்கு திறக்கலையா, ரொம்ப சந்தோஷம், நல்ல பையன், எங்க பாப்போம் டப்பா கொண்டாங்க, டப்பா எடுத்து வந்தான். இவர் நைஸா திறந்து பார்த்தாரு, உள்ள கொசு வைப்பாங்க, உள்ள ஒரு கொசுவை தான் நினைச்சு வச்சிருந்தாரு, அடைச்சு வச்சிருந்தாரு. இவன் வேற என்ன மாதிரி நினைச்சு பார்த்தா கொசு பறந்து போனாங்க, கவனிக்கல. சரி, நீ ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நெத்தி வரும் நிலத்துல விடும்படி பாடுபடல, நீ என்ன செய்யும், நீ செஞ்ச பாவத்தினா திரும்ப என்ன செய்ய, இன்னும் உனக்கு ஸ்டோன் கட்டுற வேலை கிடையாது, மண்ணு சமைக்கிற வேலைன்னு சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம வந்து விடுவோம் ஆதாம் செஞ்ச பாவம்னு நினைச்சிட்டு, ஆதாம் செஞ்ச பாவத்தினாலையும் கஷ்டப்படுகிறோம், நாம் செய்கிற பாவத்தினாலும் என்ன செய்கிறோம், கஷ்டப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால மற்றவங்க செஞ்ச ஆதாம் செஞ்ச பாவத்தினாலேயும் நம்ம கஷ்டப்படுகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோசுவா 7:24-25. சீக்கிரம் வாசிங்க, இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கணும். அப்பொழுது எல்லாரும் கவனிங்க, எடுக்காத கவனிங்க. இங்க ஒரு மனுஷன் ஆகான், நான் சுருக்கமா சொல்றேன், இந்த ஆகான்ங்கிறவன் யோசுவாவுடைய கட்டளையை மீறி பாபிலோனிய சால்வ வெள்ளி பொற்பானத்தை எடுத்து களவாண்டு வந்துட்டான். இவன் செஞ்ச தப்பு நிமித்தம் பெரிய எரிகோ பட்டணத்துல ஜெயம் எடுத்த இஸ்ரவேலர்கள் ஒரு சின்ன ஆய் பட்டணத்துல படுதோல்வி அடைந்தார்கள். அநேகர் வெட்டுண்டு மாண்டு விழுந்தார்கள், படுதோல்வி அடைந்தார்கள். நான் யோசுவா முகமுக்கு விழுந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட தோல்வி எங்களுக்கு வந்தது என்ன, ஒரு பெரிய எரிகோ பட்டணத்தை ஜெயித்தோமே, இந்த சின்ன ஆய் பட்டணம் தோத்து போனோமே என்று முகமுக்கு விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் பேசினார், ஒரு மனுஷன் ஆகான் செய்த தவறினாலே நீங்கள் இப்படி படுதோல்வி அடைந்தீர்கள், வெட்டுண்டு மாண்டு போனீர்கள் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு ஆகான் செஞ்ச பாவத்தினால சமஸ்த இஸ்ரவேலரும் பட்டு விழுந்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். இவன் செஞ்ச பாவத்தினால இவன், அவன் குமாரர், அவன் மனைவிகள், அவனுடைய ஆடு மாடு கழுத எல்லாம் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் செஞ்ச பாவத்தினால அவன் குடும்பம், மாடு மாடு கழுத எல்லாம் கல்லெறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகினால மற்றவர் செய்கிற பாவத்தினால நமக்கு என்ன செய்கிறது, சில உபத்திரவங்கள் வருது. அல்லேலூயா. நாம் செய்த பாவத்தினால நமக்கு கஷ்டம் வருது, உபத்திரம் வருது. அது மாதிரி மற்றவங்க செய்த பாவத்தினால நமக்கு கஷ்டம் வருது. இன்னொரு வசனத்தை வாசிக்க வேண்டாம், யோனாவை பாருங்க. யோனா தேவனுடைய கட்டளையை மீறி நினிவேக்கு போறது போல எங்க போனா, தர்ஷீசுக்கு போனா. தப்பு செய்தது யாரு, யோனா. எல்லாம் பதில் சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். தப்பு செய்தது யாரு, யோனா. யோனா தேவனுடைய கட்டளையை மீறி தர்ஷீசுக்கு போனான். ஆனா கஷ்டப்பட்டது யாரு, கப்பல்ல போனவங்க அத்தனை பேரும். அல்லேலூயா,
அல்லேலூயா. இவன் தப்பு செய்ய கப்பல்ல போனாங்க, அத்தனை பேர் படாத பாடுபட்டு கப்பல் உள்ள சரக்குகள் எல்லாம் பூரா என்ன செஞ்சாங்க, கடல்ல அள்ளி போட்டாங்க. எல்லாம் பெரிய நஷ்டம். ஒரு ஆகான் செய்த பாவத்தினால, ஒரு யோனா செய்த தவறுனால. ஆகினால மற்றவர் செய்யற தப்புனால நமக்கு என்ன செய்யறது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால மற்றவர் என்ன செய்யறாங்க? உபத்திரப்படுறாங்க. நாம் செய்யற பாவத்தினால உபத்திரவம், மற்றவர் செய்யற பாவத்தினால உபத்திரவம். இன்னும் பாருங்க, பாத்தீங்க மத்தேயு 10:36. சீக்கிரம் நிறைய காரியங்கள் மனமன எடுத்து வாசிங்க. ஒருத்தர் வாசனை கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன். வேற யாரும் வேண்டாம் நமக்கு சத்துரு, நம்முடைய வீட்டார் தான் சத்துரு. குணப்படாத மனைவிக்கு சத்துரு யாரு? குணப்பட்ட தெரியும் அவங்களுக்கு. குணப்படாத புருஷனால யாருக்கு சத்து வேணா கஷ்டம்? குணப்பட்ட மனைவிக்கு. மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, புருஷன் ரட்சிக்கப்படல. இந்த மனைவிக்கு சத்துரு வேற யாரும் வேண்டாம். யாருதான் சத்துரு? அந்த அம்மாவுடைய கணவன் தான். அதே மாதிரி மாத்தி எடுத்துக்காங்க. ஆவேலுக்கு சத்துரு யாருங்க? இங்க இருந்தவன் தான். ஆவேலுக்கு சத்துரு யாரு? காயின், தன்னை சொந்த சகோதரன். யோசேப்புக்கு சத்துருக்கள் யாரு? அவனுடைய சகோதரர்கள் தான். இயேசுக்கு சத்துரு யாருங்க? அவருடைய சீசன் கூட பிறந்த அவரோட அப்பம் புசித்த சீசனை என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான். மறுதளிக்கும் போது தேவரை பார்க்கத்தான் செஞ்சாரு. வேற யாரும் நமக்கு சத்துருக்கள் அல்ல. நம்முடைய வீட்டார் நிமித்தமே நமக்கு என்ன உண்டாகும்? உபத்திரம் உண்டாகும். குணப்படாத நம்முடைய வீட்டார் நிமித்தம், குணப்பட்டதான ரட்சிக்கப்பட்டதான நமக்கு என்ன உண்டாகும்? உபத்திரம் உண்டாகும். சரி, குணப்படாத புருஷன் நிமித்தம், குணப்பட்ட மனைவிக்கு மட்டுமல்ல, குணப்பட்ட சகோதர நிமித்தமே குணப்பட்ட விசுவாசிக்கும் சங்கடம். அல்லேலூயா. சீசர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தான்? குணப்பட்டவங்க தான். குணப்பட்ட சீசர்கள் தாங்க. குணப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு யாரு மாறிட்டாங்க? சத்துருவா மாறிட்டாங்க. ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா விசுவாசிகள் சத்துரு, விசுவாசிக்கு விரோதமா ஊழியக்காரன் சத்துரு, விசுவாசிக்கு விரோதமா சக விசுவாசி சத்துரு. நம்மோட அப்பம் புசித்தவர்களே சத்துரு. பயங்கரமான காரியம். ரட்சிக்கப்படாத மனுஷன், குணப்படாத மனுஷன் நமக்கு சத்துருவா மாறினாக்கி அதுக்கு ஆச்சரியம் இல்ல. ஆனா குணப்பட்ட சகோதரனே குணப்பட்ட சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கி பேசுவோமானால், சத்துருவாய் மாறுவோமானால் பயங்கரங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நியாயத்தோடும் ஜனத்தை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பான்னு சொல்லியிருக்கிறவரு நியாயம் தீர்க்கும்படியாய் பூமிக்கு வருகிறதான தேவன் முதலாவது சபையில இறங்குறாரு. நியாய தீர்ப்பு எங்க துவங்குகிறது? பாத்தீங்க 2 பேதுரு 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். நியாய தீர்ப்பு வேற எங்க பூமிக்கு வரும் நினைக்காங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமா இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய மத்தியிலே தேவனுடைய சபையிலேயே கர்த்தர் நியாய தீர்ப்பை ஆரம்பிப்பாரானால் பாவியும் தேவனுடைய சுவிசேஷ கீழ்ப்படியாதவருடைய நிலைமை என்னவாகும்? ஆகினால கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறாரு, நம்மோடு அப்பம் புசித்ததான சகோதரருக்கு விரோதமாய் நாம் ஒன்றும் பேச வேண்டாம், நாம் ஒருவருக்கும் தீங்கும் செய்ய வேண்டாம். இன்றைக்கு இது தீர்மானம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்மானம் எடுத்தது மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்னோடு அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் குதிகால என்ன செய்தான்? தூக்கினான் என்று யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகினால நமக்கு உபத்திரம் யாரால வருகிறது? நம்முடைய சொந்த வீட்டாராலே, நம்முடைய சொந்த ஜனங்களாலே உபத்திரம் வருது. இப்படி உபத்திரம் இன்னும் காரியத்தை வார்த்தைங்க, பொல்லாத மனுஷராலும் உபத்திரம் வருதுங்க. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது பொல்லாத மனுஷருக்கு போறாம, பொல்லாத மனுஷன் நமக்கு உபத்திரம் பண்றாங்க. ஊழியம் செய்ய போகிறோம், ஊழியத்து நிமித்தம் நமக்கு எத்தனை உபத்திரம் வருது, எத்தனை கஷ்டம் வருது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றிட்டு இருந்தார். ஆனா அவருக்கு வந்த உபத்திரவங்கள் ஏராளம் ஏராளம். ஆகினால பொல்லாத மனுஷரால் நமக்கு என்ன வருது? ஆகினால பொல்லாத மனுஷரால் நமக்கு என்ன வருது? இந்த மாசம் இஷ்யூ பார்த்தேன், 100 கிராம ஊழியம் பத்திரிகை. 100 கிராம ஊழியத்துல இருந்து 3 ஊழியக்காரர் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்து விட்டு
மெயின் ரோட்ல வந்து டீ கடையில வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பைபிள், புதிய ஏற்பாடு, அந்த துண்டு பிரதி எல்லாம் வச்சிருக்க பொட்டணத்தை 3 பேர் கீழே இறக்கி வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பைக்ல, ஒரே பைக்ல 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து ஸ்டாண்டு போட்டு இந்த 3 பேர் நிறைய போட்டாச்சான். 3 ஊழியக்காரன் நிறைய அடி அடின்னு அடிச்சு போட, நிறைய முதுகு தோலியை சுத்து மூஞ்சி கூட தள்ளுனாங்க. இவங்க முதுகுல போட்டு மூட்டை 3 கீழே விழுந்தது. அந்த 3 மூட்டையை எடுத்து அவங்க முன்னால எல்லாம் தீய கொளுத்தினாங்க. தீய கொளுத்தது மட்டுமல்ல, பைபிள், புதிய ஏற்பாடு, இந்த 3 ஊழியக்காரர்கள் நிறைய அடித்து புடைத்து அவர்கள் கொண்டு வந்தான பைபிள், புதிய ஏற்பாடு, துண்டு பிரதிகள் எல்லாம் தீய கொளுத்திட்டாங்க. தீய கொளுத்திட்டு 10 நிமிஷம் தார 3 பேர் ஓடிங்க இந்த ஊரை விட்டு, இல்லாட்ட உங்களையும் தீய கொளுத்திடுவேன்றாங்க. அடிச்சு பிறண்டு தப்பிச்சும் பொழைச்சும் ஓடி 7.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கிராமத்துல வந்து சேர்ந்து பெருமிச்சு விட்டாங்களாம். அல்லேலூயா. பொல்லாத மனுஷர்களால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வருது? உபத்திரவங்கள் வருது. பொல்லாத மனுஷரால் மட்டுமல்ல, சாத்தானாலே நமக்கு என்ன வருது? உபத்திரம் வருது. இப்ப நம்ம பார்த்ததுல பூரா சாத்தான் தலையிடவே இல்லை. ஆனா சாத்தானும் சில உபத்திரங்களை தலையிடுகிறான். யோபுடைய உபத்திரத்தை குறித்து பாருங்க. யோபுடைய உபத்திரத்துல யார் தலையிட்டது? சாத்தானே நேரடியா தலையிட்டான். யார்கிட்ட போய்? ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்தான்? உத்தரவு வாங்கிட்டான். உத்தரவு வாங்கிட்டு யோபு உபத்திரப்படுத்தினான். அவனுடைய சொத்துக்களை பூரா காலி பண்ணான். அவனுடைய 10 பிள்ளைகளை காலி பண்ணான். அவனுடைய உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை நொதிக்கிற ரணமா பருக்களால வாதித்தான். இப்படிப்பட்ட உபத்திரம் யாரால வருது? சாத்தானால வருது. இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொன்னார் இல்லையா, உங்களை சொலகுல போட்டு புடைக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டான்? உத்தரவு வாங்கிட்டான். ஆகிலும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக என்ன செய்து கொண்டே வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. சீசர்களை சொலகுல போட்டு புடைக்கிறதுக்கு பிசாசு உத்தரவு வாங்கிட்டாங்க. ஆனாலும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நமக்காக என்ன செய்தாரு? வேண்டிக் கொண்டாரு. ஆகினால் உபத்திரம் யாரெல்லாம் வருது சொல்லுங்க, நீங்க கவனிச்சதை பார்ப்போம். முதல்ல நம்முடைய சொந்த பாவத்தினால, அடுத்தால மற்றவருடைய பாவத்தினால, இனஜனத்தால, வீட்டாரால, பொல்லாத மனுஷரால, பிசாசுனால. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:29. இது ஒரு முக்கியமான வசனம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? எனக்கு முன்பாக அவன் தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றான். ஆகாப் பாவம் செஞ்சாங்க. ஆகாப் மேல பயங்கரமான நியாயத்திற்கு வந்துட்டு தேவனுடைய தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான், உனக்கு பயங்கரமான நியாயத்திற்கு இருக்கிறது என்று எச்சரித்தான். இதை பார்த்த உடனே, எச்சரிப்பை கேட்ட உடனே ஆகாப் மனம் கசந்து அழுது அவன் மனம் திரும்பினான். அவன் மனம் திரும்பினதை பார்த்த உடனே ஆகாப் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் நியாய தீர்ப்பை எலியா தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே ஆகாப் தீர்க்கதரிசி மனம் கசந்து அழுது மனம் திரும்பிட்டான். இவன் மனம் திரும்பினதை பார்த்த உடனே தேவன் சொல்லுகிறார், இவன் ஆகாப்புடைய காலத்துல அந்த தீங்க நான் குடும்பத்துல வர பண்ண மாட்டேன், அவனுடைய குமாரனுடைய காலத்துல தீங்க வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் செய்கிற பாவத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி நம்மை மன்னிக்கிறார். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கிறார். நாம் செய்த பாவத்தினால் உண்டாகிற தண்டனையை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறது. நாம் அனுபவிக்கிறதான தீமைகளுக்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள். நாம் செய்கிறதான தீமை நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தண்டிக்கப்படுகிறார்கள். ஆகினால் என்னை கேட்கிற அருமையான, இன்று முதற்கொண்டு இனிமேல் நீங்க பாவம் செய்யாதீங்க, உங்களுடைய பெண் சந்ததியாவது பாவம் செய்யாமல். பிள்ளைகளை பெற்றெடுத்த மகராசிகளை கேளுங்க, மகராசங்களை பெற்றோர்களா யார் இருக்கிறீங்க, இனிமே பாவம் செய்யாதீங்க. உங்களுடைய பாவத்திற்கு உங்க பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது. பிள்ளைகளை பெறாத பிள்ளைகளை கேளுங்க, உங்கள் நிமித்தம் உங்க சந்ததி துன்பத்தை என்ன செய்யக்கூடாது? அனுபவிக்க கூடாது. தேவன் நம்முடைய பாவங்களுக்கு நம்மை மன்னித்தாலும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றோடு பாவத்துக்கு என்ன செய்யுங்க? முற்றுப்புள்ளி வைங்க. அல்லேலூயா. ஆகையினால நமக்கு உபத்திரம், துன்பம் நம்முடைய பாவத்தினால, மற்றவருடைய பாவத்தினால, பெற்றோருடைய பாவத்தினால, நம்முடைய பாவத்தினால, நம்முடைய பிள்ளைகள் பொல்லாத ஜனத்தால, பிசாசால நமக்கு உபத்திரவங்கள் வருகிறது. சரி, நமக்கு எப்படிப்பட்ட காரணத்தினால நமக்கு உபத்திரம் வந்தாலும் சரி, யாரால வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரணத்துல வந்தாலும் சரி, ஒரு காரியம் நிச்சயம், நம்முடைய தேவன் அறியாமல்
அவர் அனுமதியாமல் நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அறியாம, அவர் அனுமதி கூடாம நமக்கு ஒரு உபத்திரவம் துன்பம் வரல. ஆகினால நமக்கு வருகிறதான உபத்திரவத்துல யாரும் சலித்துக் கொள்ளாதீங்க, யாரும் சோர்ந்து போயிடாங்க, தயவுசெய்து யாரும் பின்வாங்கி போயிடாங்க, தயவுசெய்து யாரும் முறுமுறுத்துறாங்க அல்லது தேவனை தூஷித்துறாங்க. தேவன் நம்முடைய காரியத்திலே உபத்திரவங்களை அனுபவிப்பதன் நோக்கம் இது அல்ல. சலித்து போகிறதோ, பின்வாங்கி போகிறதோ, முறுமுறுக்கிறதோ, தூஷிக்கிறதோ காரணம் அது அல்ல. நாம் படுக்கிறதான உபத்திரவத்தை ஆசீர்வாதமாக்குறதான ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் படுகிற ஒவ்வொரு உபத்திரவத்தையும் நாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதுக்கு வழியை சொல்கிறேன், கேளுங்க. அல்லேலூயா. ஆவியார் என்னோடு பேசினார். உபத்திரவத்துல பயங்கரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குங்க. அதை பெற்றுக் கொள்ளாதபடி நாம் முறுமுறுக்க வேண்டாம், தேவனை தூஷிக்க வேண்டாம், சலித்து போக ஏன்யா எனக்கு இந்த உபத்திரம் என்று சலித்துக் கொள்ள வேண்டாம், பின்வாங்கி போயிறாங்க. நமக்கு உபத்திரவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறது நோக்கம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிகமான கனமான நித்திய மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால உபத்திரவம் நமக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரப்போம். என்னென்ன ஆசீர்வாதங்கள் தரப்போம் வாக்கிங்க. உபாகமும் 8:20. பார்த்தீங்களா? முதலாவது நாம் செய்த தீமையான காரியத்தினால்தான் இந்த காரியம் நமக்கு வந்தது என்று நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வருஷம் வாக்கிங்க. சங்கீதம் 95:10. நான் 95:10. ஒரு முக்கியமான காரியம் தோணிங்க. நாம் உபத்திரவப்படும் பொழுது நம்மை யார் என்று தேவனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறோம். நாம் உபத்திரவப்படும் பொழுது நம்மை யார் என்று தேவனுக்கு வெளிப்படுத்தி விடு. தேவன் நம்மை தெரியாதவர் அல்ல. நல்லா கவனிச்சுக்காங்க. தேவன் நம்மை பற்றி தெரியாதவரா? இல்ல. ஆனா அவர் தெரியும் தான். நாமே வேஷத்தை எல்லாம் தலைச்சிட்டு யதார்த்தமான நிலைமையை அவருக்கு காண்பித்து விடுகிறோம். உபத்திரம் வரும்பொழுது, உபத்திரம் வருகிற வரைக்கும், உபத்திரம் இல்லாத நாட்கள்ல நம்ம பலத்த விசுவாசிகள் தான். உபத்திரம் வருகிற வரைக்கும் நம்ம எல்லாம் யாரு? பலத்த விசுவாசிகள் தான். ஆனா உபத்திரம் வந்த உடனே தான் நம்முடைய யதார்த்தமான நிலைமைய தேவனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் சங்கீதம் 95:10. அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று போதும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 10 விதமான அற்புதங்கள் நிமித்தம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்து கொள்ளப்பட்டார்கள்? மீட்கப்பட்டார்கள். அற்புதங்களை கண்ணார கண்டார்கள். அது மட்டுமல்ல, செங்கடலுக்கு முன்னால் வருகிறார்கள். செங்கடலை மோசே கோலை நீட்டின உடனே செங்கடல் என்ன செய்தது? 2 பிளந்தது. சமுத்திரம் பிளக்கப்பட்டதான சமுத்திரத்தின் வழியாக கடந்து போனார்கள். அதே சமுத்திரத்துல எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். தேவன் செய்கிறதான அற்புத கிரியைகளை பார்த்த உடனே எல்லாரும் பாட்டு பாடினார்கள். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், எகிப்திலே உள்ள பார்வோனையும் அவருடைய சேனையும் சமுத்திரத்திலே ஆழ்த்தி போட்டார் என்று பாட்டு பாடினார்கள். மிரியாம் தம்புரை எடுத்து நினைச்சார், நடனமாடி பாட்டு பாடினா. நல்ல விசுவாசிகள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், அருமையான விசுவாசிகள் தான். ஆனா வனாந்திரத்துல போகும் பொழுது சின்ன உபத்திரம் வந்த உடனே அவர்கள் தகவல இருதயம் உள்ளவர்கள். அல்லேலூயா. 14 சீக்கிரம். போதும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எதை வெளிப்படுத்தினார்கள்? முறுமுறுப்பை வெளிப்படுத்தினார்கள்.
நல்ல பாட்டு பாடினவங்க தான், தம்பர் எடுத்து ஆடினவங்க தான். நான் தம்பர் எடுத்து ஆடக்கூடாதுன்னு நான் சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, நன்றா இருந்த விசுவாசிகள், ஒரு சிறு தண்ணி, ஒரு இடத்துல தண்ணி இல்ல, ஒரு இடத்துல தண்ணி கசப்பா இருந்தது, ஒரு சிறு காரியத்துக்காக என்ன செஞ்ச ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்துட்டாங்க. எங்களுக்கு எழுத்துல எல்லாம் சவுக்குழி இல்லைன்னா ஆண்டவரே எங்க வனாந்திரத்தை கொண்டு அழிக்க வந்தீரு. தினந்தோறும் தூதரன் அப்பத்தை சாப்பிட்டாங்க, இறைச்சி விரும்பினாங்க. நாங்க அங்க என்னெல்லாம் சாப்பிட்டோம், இங்க வெறும் அப்பத்தை மட்டும் சாப்பிட்டு இருக்கோமே என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். வழுவி போகிற இருதயம் என்பதை வெளிப்படுத்தினார்கள். இன்னொன்று எதை வெளிப்படுத்தினார்கள்? முறுமுறுப்பை வெளிப்படுத்தினார்கள். பாத்தீங்க உபாகம் 9:24. போதும். என்ன பண்ணாங்களா இவங்க? கலகம் பண்ணுவர்கள் என்று வெளிப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் 28ஆம் வசனம். போதும். இவர்கள் எப்படிப்பட்டவங்க? முரட்டாட்டமான ஜனங்கள். அப்ப உபத்திரம் வரும் பொழுதுதான் நம்முடைய யதார்த்தமான நிலைமை என்ன செய்யுது தெரியுது. ஆகினால நமக்கு உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும்போது நம்முடைய யதார்த்தமான நிலைமையை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்துல உபத்திரம் வரும்பொழுது நல்ல காரியத்தையும், சீசர்களை பாருங்களேன், சீசர்கள் என்ன பண்ணாங்க? சீசர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசியே, என்னது அற்ப விசுவாசியே, இன்னொரு இடத்துல சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். சீசர்கள் அற்புதங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா கடல் கொந்தளிச்சது, காற்று வீசின உடனே பயங்கரமான சூழ்நிலை. அற்ப விசுவாசியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் எதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன். சீசர் வெளிப்படுத்தினாங்க. ஆனாலும் சில பக்தர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு உபத்திரம் வந்தது. அவர்கள் உபத்திரவத்திலே தங்கள் எப்படிப்பட்டவர்களை வெளிப்பட்டார்? ஆதியாகமம் 22:12 வசனம் பாருங்க. கையை போகாதே, அவன் செய்யாதே, நீ அவனை பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் இங்க ஆபிரகாம்ங்கிறத நம்முடைய விசுவாசிங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. அநேக பலவிதமான தீமையான குணங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆனா பக்தரும் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அளிக்கப்பட்டதான உபத்திரவத்துல ஆபிரகாம் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்க. ஆபகு 3:17 17-18. போனாலும் இங்க ஆபத்து சொல்றான், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் சரி, கடையில ஆட்டு மந்தைகள் முதலத்து போனாலும் சரி, ஒலிவு மரத்துல பலனற்று போனாலும் சரி, திராட்சை பழங்களை பழம் உண்டாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், அவன் மகிழ்ச்சி உள்ளவன் என்பதை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. யோபு 2:10 வாசிங்க. போதும். அல்லேலூயா. யோபுக்கு எத்தனையோ உபத்திரம் வந்தது. அவனுடைய மனைவி, நீ தேவனை தூஷித்து, எல்லாரும் பேசுங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னா மனைவி மிஸ்டர் யோபு. அப்ப மிஸ்டர் யோபு என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி போல பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அவன் உதடுகளினால் என்ன செய்யல? பாவம் செய்யல. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவர் மேல் என்ன செய்வேன்?
நம்பிக்கை. 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் மௌனமா இருந்தால் ஜீவித்துப் போவேனே. இரண்டு காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாது. இல்ல 19 மூடுறதுக்கு கொஞ்சம் கவனிங்க. என் பல்ல மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர நொதிக்கிற ரணம் பருக்கள். சாம்பல் உட்கார்ந்து ஓட்ட வச்சு சுரண்டிட்டு இருக்கான். அவனை பல்ல மூடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தோல் மட்டும் இருந்துச்சுன்னா தப்பினது. 19ஆம் வசனத்தை வாசிங்க. 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். உபத்திரவமானது தேவனுக்கு முன்பாக நம்முடைய யதார்த்தமான நிலைமையை வெளிப்படுத்துகிறது. நாம் உபத்திரவப்படும் பொழுது நம்மை எப்படி அவர் காண்கிறார். இன்னொரு காரியம், நாம் உபத்திரவப்படும் பொழுது நம்மை நமக்கே காட்டுகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களே பார்க்கணும் விரும்புறீங்க? இப்ப என்கிட்ட அருமையான ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பார்க்கணும், நான் எங்க போய் பார்ப்பேன்? கண்ணாடியில போய் பார்ப்பேன். ஒரு போட்டோகிராஃபர் இருந்தாரு. அவர் கூட இருந்து நான் டிராயிங் படிச்சனால அந்த எல்லாம் எப்படி டச் பண்றாருன்றதுக்கு இந்த மோரக்கட்டைக்கு பாரு, எந்த மோரக்கட்டைக்கு வீச வச்சிருக்கான். ஐயா நீ நல்ல டச் பண்ணும். இவன் இருக்க மோரக்கட்டை தானே போட்டையில விழும் அப்படின்னு சொன்னாரு. இருக்க மோரக்கட்டை தானே போட்டோ எடுத்த யார போட்டோ எடுக்குமோ அவங்க முகம் தானே விழும். இவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அங்க டச் பண்ணும் இங்க டச் பண்ணும். இதே போல நம்ம பார்க்கணும்னாக்க எங்க போய் பார்த்தா போதும், நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் எனக்கு கண்ணாடியில தெரியும். இந்த வெளி தோற்றம் பார்க்கறதுக்கு கண்ணாடி, ஆனா அந்த உள் தோற்றம் பார்க்கறதுக்கு உபத்திரத்துக்கு வரணும். உபத்திரவமாகிய பர்ணசாலைக்கு வரணும். வந்தாதான் தெரியும். பேதுருவை பாருங்க, பலத்த விசுவாசி. அவன் இயேசு கிறிஸ்துவின் சீசன்ல முன்னோடி விசுவாசி, முந்திரிப்பட்ட விசுவாசி. பாத்தீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 33 வசனம். உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரைய மாட்டேன். 35 வசனம். உம்மோடு மறிக்க வேண்டியதானாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன். இந்த பலத்த விசுவாசி என்ன சொல்றான்? இவர்கள் எல்லாம் இடறி உம்மோட்டு ஓடி போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன். இவர்கள் எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். உமக்காக என் ஜீவனையே கொடுக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன். இப்படி சொல்றது நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? எல்லா அற்புதங்கள் அடையாளங்கள் கடல் மேல இவரும் இயேசு நடந்தாரு, இவரும் நடக்கிறாரு. எல்லா அற்புதங்கள் பார்க்கும்போது சொல்றாரு. ஆனா ஒரு சின்ன உபத்திரம் இவனுக்கு வரல. யாருக்கு வந்தது? ஏசுநாருக்கு தான் வந்தது. ஏசுநாருக்கு வந்த உடனே என்ன செஞ்சுட்டான்? மாறுதளிச்சுட்டான். எச்சரிக்கப்பட்டான். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் விழுத்திருந்து ஜெபம் பண்ணு சொன்னாரு. இவன் நல்லா தூங்கினான், ஜெபம் பண்ணல. சோதனை வந்தது, மாறுதளிச்சான். அது மட்டுமா, நீ சேவல் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? 3 தடவை மாறுதளிப்ப. 3 தடவை சேவல் 3ஆவது கொக்கரக்கோன்னு கூகும்போது தான் பேதுரு ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரும் பேதுரை பார்க்காரு. இந்த மறுதளிப்பும் ஓத்திரம் வந்த பிறகுதான் அவன் தன்னை செய்ய ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னேன். அன்னைக்கு இவர்கள் எல்லாம் இடரல் அடைந்தால் நான் இடரல மாட்டேன்னு சொன்னேன். இவரெல்லாம் விட்டு போனா விட மாட்டேன்னு சொன்னேனே, நான் இன்னைக்கு மறுதளித்து விட்டேனே என்று அவன் தன்னை பார்ப்பதற்கு அந்த உபத்திரம் ஏதுகரமாயிற்று. அல்லேலூயா. அவன் தன்னை பார்த்தபடினா தான் அவன் மனம் கசந்து அழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தன்னை பார்க்கிறது இல்ல அநேகர். தன்னை பாராதபடி மற்றவர்களை பார்க்கிறபடினால்தான் மனம் திரும்புறது இல்ல. இவன் தன்னை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏதுகரமாயிற்று. அவன் தன்னை பார்த்தபடினால் மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அவனை மன்னித்தார். சபையிலே வல்லமையான தூணா எடுத்து உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த யூதாஸ் காரியத்தை செய்த பாவத்தை காட்டிலும் பெரிய பாவம் தான் செய்தான். யூதாஸ் காரியம் சின்ன பாவம் தான் செய்தான். இவன் காட்டி கொடுத்தாக்கி ஆண்டவர் என்ன செஞ்சார்? தப்பிச்சு போயிடுவான்னு நினைச்சான். இவன் பணப்பை சுமக்கிறவன். யூதாஸ் காரியத்தை யாரு? ட்ரெஷரர், பொக்கிஷதாரி. அவன் பணப்பைய சுமக்கிறவன். ஆண்டவர் எத்தனை இடம் மறைஞ்சு போயிட்டார் இல்லையா? அவரை பிடிக்க வகை தேடினாரு. அவரும் என்ன செய்து போனார்? மறைந்து போனா சொல்லிருக்கு. நம்ம காட்டி கொடுப்போம், இவர் என்ன செஞ்சுவாரு? மறைஞ்சு போயிடுவாரு, இவர் தப்பிச்சு போயிடுவாரு. ஆனா நம்ம பணப்பையில 30 வெள்ளி காசு
வந்துரும், அவர் தப்பிச்சு போய் வந்தா நினைச்சு காட்டி கொடுத்தான். ஆனா பேதுரு மறுதளிச்சான். மறுதளித்தாலும் அவன் மனம் கசந்து அழுதான், அவன் புதுப்பிக்கப்பட்டான். ஆனா யூதாஸ் காரியோத்து மனம் திரும்பவில்லை, தன்னுடைய பாவத்தை உணரவில்லை, நான்கு கொண்டு சேர்த்தான். அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால உபத்திரவம் வந்து நம்முடைய யதார்த்த நிலைமைய தேவனுக்கு வெளிப்படுத்துகிறது, அதே போல யாருக்கு வெளிப்படுத்துகிறது? நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாத்தீங்க இன்னொரு வசனம், சங்கீதம் 32:9. வாயினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டு சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் சோம்பேறி கண்ணைப் போலவும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த தேவன் கொடுக்கிறதான ஆலோசனைய விட்டு வழி தவறி போகும்பொழுதுதான் நமக்கு உபத்திரம் வரும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு ஆலோசனை கொடுக்கும் பொழுது இந்த ஆலோசனையை நாம் மீறி வழி தப்பி போகும் பொழுது நமக்கு உபத்திரம் வருது. அப்படி உபத்திரம் வரும் பொழுது அதான் அடுத்த வசனம் வாசிங்க. வாரினாலும் இருக்க வேண்டாம். நாம் வழி தவறி போகும் பொழுது கழுதையையும் கோவேரி கழுதையும் வாரினாலும் கடிவாளத்தினால தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நடத்த வேண்டியிருக்கு. குதிரைக்கு கடிவாளம் போடல, வாறு கட்டல, குதிரை என்ன செய்ய முடியாது? நடத்த வண்டியில பூட்ட முடியாது. அப்ப இந்த புத்தி இல்லாத குதிரைய கோவேரி கழுதைய நம் வழி நடத்துறதுக்கு வாரும் கடிவாளம் தேவைப்படுது. அவைகளை போல நம்மை நடத்த ஆண்டவர் விரும்பல. ஆகையினால் தான் புத்தி இல்லாத கோவேரி கழுதை போல உன்னை வாரினாலும் கடிவாளத்தினாலும் அடக்கி ஒடுக்க நான் என்ன செய்யல, விரும்பல. நீ என்னிடத்தில் மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உபத்திரம் வரும் பொழுது நம்மை நல்வழிக்கு திருப்புகிறது உபத்திரவம். அல்லேலூயா. இன்னொன்று வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சுட்சிக்கிறேன். இப்ப பாருங்க, நமக்கு உபத்திரம் வந்து நம்மை சுத்தமாக்குறது, பரிசுத்தமாக்குறது. நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு என்ன செய்கிறேன்? சிக்ஷிக்கிறேன். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன், எல்லாரும் பேசுங்க, தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? அப்ப தகப்பன் எந்த பிள்ளை நேசிக்கிறானோ அந்த பிள்ளை என்ன செய்யறான்? சிக்ஷிக்கிறான். நல்ல வழியில வரணுங்கிறதுக்காக என்ன செய்யறான்? தகப்பன் சிக்ஷிக்கிறான். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் கிடையாது. ஆகினால தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு என்ன செய்கிறாரு? சிக்ஷிக்கிறாரு. சிக்ஷை எதற்கு என்றால் நம்மை சுத்திகரிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது புடம் உண்டு, புடத்துல தங்கம் புடமிடப்படுகிறது. அந்த புடத்துல அக்னியில தங்கம் போட வேண்டிய நோக்கம் என்ன? அந்த தங்கத்துல இருக்க களிம்புகள், அதில் உள்ளதான செம்புகள் எல்லாம் அதை விட்டு என்ன செய்யணும்? நீங்கி சுத்தமான பொண்ணா மாறுங்கிறதுக்கு தான் புடம் போடுகிறாங்க. புடம் மட்டும் தனியா இருக்குன்னு நினைக்காங்க. எங்க புடம் இருக்கிறதோ அங்கே புடம் இடுகிறவனும் உண்டு. எல்லாம் அலையில புரிஞ்சுட்டீங்களா? எங்க புடம் இருக்கிறதோ அங்க யாரும் உண்டு? புடம் போடுகிறவன் உண்டு. உபத்திரவத்தின் பாதையை நடந்து கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரரே, சகோதரியே, நான் உபத்திரவத்திலே நடக்கிறேன் என்று வேதனைப்பட வேண்டாம். நாம் புடமாகிய வெள்ளியை குகையானது புடமிடுகிறது போல அக்னியை புடம் விடுகிறதான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நோட் பண்ணிக்கொண்டே கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆகிலும் அந்த உபத்திரத்துல அதிகமா வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நாம் படுகிறதான உபத்திரவத்துல ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் வைக்க மாட்டாரு. அவர் விரும்புவதான சுத்தாங்க நம்மிடத்திலே காணப்பட்ட உடனே அந்த உபத்திரத்திலிருந்து நம்ம வெளியே எடுத்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது முன்னால சொல்லியிருக்கேன், 10 மாத்து தங்கம்னு சொல்லுவாங்க. எத்தனை மாத்து தங்கம்? 10 மாத்து தங்கம். பொற்கல்ல அக்னியில தங்கத்தை போடுகிறான், ஒரு தடவை போட்டு எடுக்கிறான், சுத்தமாகல.
திரும்பவும் போடுகிறான் சுத்தமாகல, திரும்பவும் போடுகிறான் சுத்தமாகல, 10 தடவை போட்டான் சுத்தமாகல, மறுபடியும் 11ஆவது தடவை போடும் பொழுது திடீரென்று அவனுடைய முகம் அந்த பளபளன்னு பிரகாசிக்கிறதான தங்கத்துல முகம் தெரியுது. உடனே பட்டுன்னு எடுத்துறான். அதான் 10ஆவது தங்கம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆகையினால இந்த உபத்திரமாகிய புடம்பத்துல இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் கலங்க வேண்டாம். நம்மை புடம்பிடுகிறதான இயேசு கிறிஸ்து நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட ஓத்திரத்துல கூட வைக்க மாட்டார். முன்னகுட்டியும் எடுக்க மாட்டாரு. ஏற்ற வேளையில அவர் விரும்புறதான சுத்தாங்க நம்மிடத்துல காணப்பட்ட உடனே அவர் நம்மை உபத்திரவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால உபத்திரம் நமக்கு என்னெல்லாம் செய்யுது சொல்லுங்க. உபத்திரம் முதலாவது நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. உபத்திரம் நம்மை யாருக்கு வெளிப்படுத்துகிறது? தேவனுக்கு வெளிப்படுத்துகிறது. உபத்திரம் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அல்லது அடுத்து பொல்லாத வழியிலிருந்து நம்ம என்ன செய்கிறது? கடிவாளத்தினால் வாரினால் நம்ம என்ன செய்கிறது? திருப்பி விடுகிறது. கடைசி என்ன பார்த்தோம்? நம்மை பரிசுத்தமாக்குறது. இன்னொன்று உபத்திரம் பொறுமையை கொடுக்கிறது. ரோமர் 5:3-4. உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து போதும். இந்த உபத்திரம் நமக்கு என்னதை கொடுக்கிறதா? எல்லாம் சொல்லுங்க. உபத்திரம் எதை கொடுக்கிறது? பொறுமையை கொடுக்கிறது. இன்னொரு சொல்லுங்க. உபத்திரம் எதை கொடுக்கிறது? பொறுமையை கொடுக்கிறது. ரொம்ப பிடிவாதமுள்ளவான ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள், கோபமுள்ள ஜனங்கள், மூர்க்கமான ஜனங்கள் உபத்திரவப்படும் பொழுது நல்ல சாந்த குணமுள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல பொறுமை உள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக மாற்றும்படியாய்த்தான் தேவன் அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? உபத்திரவத்தை கொடுக்கிறாரு. உபத்திரவம் அதாவது கேளுங்க, மோசே தேவனுடைய வீட்டில எப்படிப்பட்டவனா காணப்பட்டான்? மோசையை போல சாந்த குணம் உள்ள பூமியில யாரும் இல்ல. இன்றைக்கு அநேகர் சாந்தமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் என்று அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிறதுனால இந்த பொறுமை குணம் நமக்கு வராது. உபத்திரவமாகிய புடத்துல வரும்பொழுதுதான் நமக்கு பொறுமை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒரு பாட்டு கவி ஆரம்பி. அல்லேலூயா. ஆகினால உபத்திரம் நமக்கு பொறுமையை கொடுக்குது. பொறுமை சாந்தமும் பொறுமையும் ஜெபம் பண்ணா நமக்கு கிடைக்காது. உபத்திரவமாகிய அனுபவத்துக்குள்ளாய் போகும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கிறது? பொறுமை கிடைக்கிறது. பாருங்க, புஷ்பங்களை பார்க்கிறோம். பகல்ல பூக்கிற பூக்கள் உண்டு. சில பூக்கள் எப்பவும் பூக்கும், ராத்திரியும் பூக்கும். இந்த ராத்திரி பூக்கிற பூவை பாருங்க, ரொம்ப மனமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இருவாச்சி பூலாம் எப்பவும் பூக்கும், ராத்திரி தான் பூக்கும். சும்மா கம கம கமான்னு என்ன செய்யும்? மணக்கும். இந்த பொறுமை சாந்தம், இந்த சாந்தம் பொறுமை என்கிறதான குணம் பகல்ல பூக்கிறது இல்லைங்க. இந்த உபத்திரவமாகிய ராத்திரியில இரவின் அனுபவத்துலதான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார்ட்ட ஒரு நல்ல காலேஜ் படிக்கிற மாணவன் ஆவிக்குரிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தானோ, அப்பொழுது அவனை பார்த்து அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, சகோதரனே, உனக்கு எது தேவையானாலும் சரி, நீ உன்னுடைய பெற்றோர்களை எதிர்பார்க்காத, நீ விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு தருவாருன்னு சொன்னார். அப்படியா என்று சொல்லி அவனுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஒரு நாள் இப்படி பிரசங்கத்தை கேட்ட உடனே, ஆண்டவர் எனக்கு சாந்தமும் பொறுமையும் தாரும் என்று ஊக்கமாய் ஜெபித்தானாம். ஊக்கமாய் ஜெபித்தவனுக்கு சாந்தம் பொறுமை வரல. உடனே அவன் அந்த போதகரை பார்த்து, ஐயா, உனக்கு எது தேவையானாலும் நீ ஊக்கமாய் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி சொன்னீங்களே, எனக்கு இந்த சாந்தம் பொறுமைங்கள் கேட்டேன், எனக்கு வரல. நான் என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து அது வரைக்கும் சுமூகமா இருந்த என்னுடைய நண்பர்கள் பூரா எனக்கு விரோதியா மாறிட்டாங்க. எப்பவும் பார்த்தாலும் என்ன நிந்தனை பண்றாங்க, உபத்திரப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. எனக்கு எல்லாம் ஜென்ம விரோதியா மாறிட்டாங்க. என் ஜெபம் கேட்கப்படலையே, நீங்க ஜெபம் பண்ண கிடைக்கும் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னானு. ஒன்னு போதர் சொன்னாரு, நீ ஜெபித்தது ஆண்டவர் கேட்டுட்டாருப்பா அப்படின்னாராம். நீ கேட்டபடினால்தான் ஒன்னு இதுவரைக்கும் சிநேகித்தவர்கள் எல்லாம் விரோதியா மாறிட்டாங்க. இந்த சாந்தமும் பொறுமையும் வேணும் நீ கேட்டிருக்க. சாந்தமும் பொறுமையும் ஜெபத்தினால வராது, நீ உபத்திரமாகிய கொலைக்குள்ள போனா தான் உனக்கு வரும். ஆகினால்தான் உன்னை எல்லாரும் என்ன செய்யறாங்க? இதுவரைக்கும் சிநேகித்தவர்கள் உன்னை என்ன செய்தார்கள்? பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள். நீ அவர்கள் விரோதிக்கும் பொழுது நீ அமைதியாய் சாந்தமாய் இருந்தால்தான் உனக்கு சாந்தம் கிடைக்கும் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால இந்த பொறுமை உபத்திரப்பட்டாதான் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். யோபு குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. அவன் எப்படிப்பட்டவன் சாட்சி கொடுத்தாரு? உத்தம,
சன்மார்க்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன். அவனை பொறுமைசாலின்னு சொல்லலையே. அவன் எப்படிப்பட்ட உத்தமன், சன்மார்க்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன் தேவனே சாட்சி கொடுத்தாரு. அவனை பொறுமைசாலின்னு சாட்சி கொடுக்கல. ஆனா இந்த உபத்திரவத்தின் குகையில் அவனை புடம் போட்டு அவன் பொறுமையா சகித்த உடனே பின்பு வந்த யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறான். யாக்கோபு 5:11 பாத்தீங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோபியை குறித்து தேவன் உத்தமன், சன்மார்க்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகள் சாட்சி கொடுத்தாரு. பொறுமைசாலின்னு சாட்சி கொடுக்க முடியல. ஆனா உபத்திரவத்தின் குகையில் அவனை போட்டு போடமிட்ட உடனே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மூலமா ஆவியானவர் சொல்கிறார், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் நமக்கு பொறுமை செய்வான். அவனை ரொம்ப சாந்தம், அவனை போல சாந்தம் யாரும் கிடையாதுயா. அவனை போல பொறுமைசாலி யாரும் கிடையாதுன்னு பேர் எடுக்கணும்னாக்கிய நாம் உபத்திரமாகிய தொழிலே நாம் நுழைய வேண்டும். அல்லேலூயா. ஆகினால் நம்ம பொறுமைசாலின்னு நம்ம விளங்குறதுக்காகத்தான், சாந்தம் குணமுள்ளவன் என்று விளங்குறதுக்காகத்தான் கர்த்தர் உபத்திரமாகிய தொகைக்குள்ள என்ன செய்யறாரு, கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆசையினாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய நான் உள்ளவர்களாய் இருக்கும்படி அல்லேலூயா. எங்களுக்கு வரும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். போதும். உபத்திரப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படியாய் எங்களை உபத்திரத்துக்குள்ளாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:18 வாசிங்க சீக்கிரம். இன்னொரு 2-3 காரியம். பட்டய குத்துகள் போல பேசுறவங்க உண்டு, இங்க குத்தி அங்க பாயிர மாதிரி பேசுறவங்க உண்டு. பட்டய குத்துகள் போல பேசுறவங்க உண்டு. அடுத்தால ஔஷதம் போல, மருந்து போல பேசுறவங்க உண்டு. உபத்திரவ ரொம்ப உபத்திரப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கிட்ட போய் யோபு உபத்திரப்படும் பொழுது தேமானியாய் எரிப்பாசுன்னு சொல்லியிருக்கு, சோப்பாருன்னு சொல்லியிருக்கு. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவனை எவ்வளவு புண்படுத்தணுமோ அவ்வளவு புண்படுத்தும்படி பட்டை குத்துகளை போல பேசினாங்க. அவனுடைய உபத்திரத்தை விட்டு அவனை விட்டு நீக்க முடியல. உபத்திரப்படுவர்களுக்கு அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமானால் அப்படிப்பட்டதான உபத்திரவத்திலே நாம் கடந்து போனால் மாத்திரமே உபத்திரப்படுவர்களை நாம் ஆறுதல் படுத்த முடியும். அல்லேலூயா. ஆகையால் உபத்திரப்படுவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு நம்ம திராணி உள்ளவராகும்படி கர்த்தர் நம்மை உபத்திரத்தின் பாதையை கொண்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால கஷ்டப்படுவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும்னாக்க பட்டை குத்து போல அங்க பேச முடியாது. நீ பாவம் செஞ்சிருக்கப்பா, அதனால தான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஓத்துறன்னு சொன்னாக்க அவன் ஆறுதல் அடைவானா? அவனுக்கு கூட அவன் எரித ஒளியில எண்ணெய் ஊத்துன மாதிரி இருக்கும். அவனே என்ன செஞ்சிட்டு இருக்கான், வேதனைப்பட்டு நொந்து போயிட்டு இருக்கான். நீ செஞ்ச பாவத்தினால்தான் நம்ம பார்த்தோம், அந்த காரியத்துல பார்த்தோம். நான் செஞ்ச பாவத்தினால்தான் நான் தண்டிக்கு விடுகிறோம். இந்த காரியத்தை ஓத்திரப்பட வேண்டிய என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவனே நொந்து போயிருக்கான். நொந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி, எரித ஒளியில எண்ணெய் ஊத்துன மாதிரி இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட உபத்திரவத்துல போய் நாம் பொறுமையா சகித்தோமானால் தான் இப்படி உபத்திரப்படுவர்களுக்கு நாம் அவர்களை தேற்றும்படி, அவர்களை ஆற்றும்படி, அவர்களை தேற்றுகிறதுக்கு நம்ம திராணி உள்ளவர்களாக மாற்றும்படி நம்மை உபத்திரவத்தின் பாதையில என்ன செய்யறாரு, நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் என்னென்ன விதத்தெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். உபத்திரவத்தினால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தோம். இந்த உபத்திரவத்தை எப்படி நாம் பொறுமையா சகிக்கணுங்கிற பெரிய ரகசியத்தை பார்க்க போறோம். சீக்கிரமா இந்த 10 நிமிஷம் பேசலாமா? நீங்க அனுமதி கொடுத்தா நான் பேசுறேன். இந்த உபத்திரவத்தை எப்படி, இதுதான் முக்கியமான காரியம். உபத்திரவம் எப்படி எல்லாம் வருது, யாரெல்லாம் வருது? நாம் செஞ்ச, நோட் பண்ணவங்க சொல்லுங்க பார்ப்போம். நாம் செய்த சொந்த பாவத்தினால வருது, மற்றவர் செய்த பாவத்தினால வருது, வீட்டாரால வருது, பொல்லாதவர்களால வருது, பிசாசால வருது. சரி, இந்த உபத்திரத்தினால நம்ம என்னெல்லாம் அடைந்து கொள்கிறோம், என்ன நன்மையெல்லாம் பெற்றுக் கொள்கிறோம்? நாம் உபத்திரப்படும் போது நம்மை யாருக்கு வெளிப்படுத்துகிறோம்? தேவனுக்கு வெளிப்படுத்துகிறோம். நம்மை நமக்கு என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். நம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்கிறோம், நம்ம விலக்கிக் கொள்கிறோம். நம்ம என்ன செய்கிறது, பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கிறது, பொறுமையை கொடுக்கிறது, உபத்திரப்படுவர்களுக்கு
ஆறுதல் படுத்த நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இப்படிப்பட்ட உபத்திரவத்தை நாம் எப்படி சகிப்பது? அதுக்கு மாதிரி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை போல பாடுபட்டவங்க இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. பச்சை மரமாகி இயேசு கிறிஸ்துக்கே அப்பாடானால் பட்டை மரத்துக்கு எப்பாடு? அவர் நமக்கு மாதிரியாய் வாழ்ந்திருக்கிறார். அவர் எப்படி உபத்திரவங்களை சகித்தார் என்று ஒரு 4 காரியத்தை சுருக்கமா 1 மணி 8 நிமிஷத்துக்கு நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. நான் சொல்றத சீக்கிரம் வாசிங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறதற்கு 16:33. யோவான் 16:33. எங்களிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறதற்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து தனக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டார். அவர் அறியாம எந்த விதமான உபத்திரமும் அவருக்கு வரல. ஏனென்றால் தாம் அடைய போகிறதான பாடுகளை குறித்து சீஷர்களோடு என்ன செய்தாரு? நான் எருசலேமில போய் நான் இப்படிப்பட்டதான பாடுகளை சகிக்க போறேன், அக்கிரமக்காரருடைய கைகளில நான் ஒப்புக் கொடுக்க போறேன், என்னை அடிக்க போறாரு, நொறுக்க போறாரு என்று தான் அடைய போகிறதான பாடுகளை குறித்து விவரமா யார்கிட்ட சொன்னாரு? சீஷர்கிட்ட சொன்னாரு. மருவமலையில மோசையோடு எலியாவோடு என்ன பேசினாரு? மத்தேயு 17ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். லூக்கா சுவிசேஷத்திற்கு மோசே எலியாவோடு தான் அடைய போவதான பாடுகளை குறித்து அவரோடு பேசினார் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து தாம் அடைய போவதான பாடுகளை முன்கூட்டியே அறிந்திருந்தபடினால அடைய போவதான பாடுகளை குறித்து சீஷர்களோடு முன்னாலே சொன்னாரு. மோசே எலியாவோடு தான் அடைய போவதான பாடுகளை குறித்து சம்பாஷித்தார். ஆகினால் அவர் பாடு வரும் பொழுது அவர் கஷ்டப்படவே இல்லை. அவர் முன்னக்கூட்டியே எதிர்பார்த்தபடினால அவர் பொறுமையோடு சகித்தார். ஆகினால நமக்கும் உபத்திரவமானது முன்னதாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவோமானால் நாம் பொறுமையோடு சகிப்போம். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 14:22. தீவிரனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களை வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது யாரு? அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பின்னால உங்களுக்கு உபத்திரம் இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன செய்யப்படும்? சிதறடிக்கப்படும் என்று அவர்களுக்கு உண்டானதான உபத்திரவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு சொன்னார்கள், இப்படிப்பட்ட அநேக உபத்திரங்கள் வழியா நாம் எங்க போகணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். பரிசுத்தாவியனும் சொன்னார், பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் காவலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் பரிசுத்தாவியன் என்ன செய்து கொண்டே வந்தார்? திருவிழம் பற்றிக் கொண்டே வந்தார். பரிசுத்தாவியானவரும் அவர்கள் படுவதான பாடுகளை குறித்து முன்னதாக சொன்னார். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு உபத்திரவம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்து விட்டோம். உபத்திரவத்தை புதுமை என்று எண்ண வேண்டாம். நாம் உபத்திரவத்தை பொறுமையோடு சகிக்க வேண்டும். யோவான் 18:11 சீக்கிரம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை இடையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேன் என்றார். பிதா கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? அப்ப உபத்திரவமானது பிதாவினால் கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்று இயேசு கிறிஸ்து நினைத்தார். ஆகையினால் தான் விடிய விடிய விசாரிச்சான் பிலாத்து. அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். இந்த நீதிமானை ஒரு குற்றம் காணேன்னு சொல்லியும் மரண ஆக்கணைக்கு ஒப்பு கொடுத்தான். பிலாத்து மேல இயேசு கிறிஸ்து கோபப்படல. முழுது போர்ச்சவர்கள் அவரை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள். போர்ச்சவர் மேல கோபப்படல. மறுதளித்தான் பேதுரு, கோபப்படல. காட்டி கொடுத்தான் யூதாஸ் காரியத்து, கோபப்படல. இவைகளுக்கு பின்னாலே, இந்த உபத்திரங்களுக்கு பின்னாலே தேவனுடைய கரத்தை பார்த்தார். தேவன் தான் இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்தார் என்று அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தான் நம்மை இப்படிப்பட்டதான பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் என்று அறிந்திருந்தபடினாலே அவர்கள் மேல் கோபப்படாமல் அவர் பொறுமையோடு சகித்தார். ஆகினால நமக்கு வருகிறதான உபத்திரம் யாரால கொடுக்கப்படுவது?
தேவனால கொடுக்கப்படுகிறது என்று நாம் அறிந்திருப்போமானால் நாம் பொறுமையோடு சகிப்போம். அல்லேலூயா. 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போதே பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்து தமக்கு ஒப்புவித்தார். அல்லேலூயா. அவர் வையப்படும் பொழுது வையாமலும், துன்புறுத்தும் போது துன்புறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் உபத்திரவப்படும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் தீர்க்க வேண்டாம். நியாய தீர்ப்பு நமக்குரியது அல்ல. நம்ம யார் உபத்திரவப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நாம் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். நியாய தீர்ப்பு பதில் செய்கிறது கர்த்தருடைய வேலை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நம்ம நியாயாதிபதியை மறந்து விடுகிறோம், நாம் தீர்ப்பு சொல்லி விடுகிறோம். உபத்திரம் நமக்கு கஷ்டம் தாங்க. மற்றவர்களால் உபத்திரப்படும் பொழுது நமக்கு கஷ்டம் தான், வேதனை தான், தாங்க முடியாதுதான். ஆனாலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறது நாம் ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் நீதியான நியாய தீர்ப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அதற்கு முந்தி நாம் நியாய தீர்ப்பு கொடுப்போமானால் என்னங்க அநியாயமா என்ன சொல்லும் போது சும்மா இருந்தாக்க அப்பாவி நினைச்சிருந்தான், போட்டிக்காரன் நம்மளை நினைச்சிருந்தான் என்று நம்ம நியாயம் தீர்க்க ஆரம்பிச்ச உடனே நம்முடைய சாட்சி என்ன செய்கிறோம்? கெடுத்து விடுகிறோம். ஆனால் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நாம் விட்டுக் கொடுப்போமானால் தேவன் சரியாய் நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் உபத்திரப்படும் பொழுது நியாயம் தீர்க்கிறவருக்கு நியாயமாய் நியாயம் தீர்க்க நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இன்னொன்று சுருக்கமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து அவர் அடைந்து கொள்கிறதான பாடுகளை, துன்பங்களை இனி வெளிப்பட போகும் மகிமையோடு ஒப்பிட்டு பார்த்தார். அவைகளுக்கு இவை ஈடாகவே இல்லை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை பார்த்தீங்க, 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தேவ வார்த்தைகள் உங்களை தேவனிடம் நெருங்க உதவியாய் இருக்கும் என்று நம்புகிறோம். தேவ வார்த்தைகளை உங்களிடம் சேர்க்க ஒவ்வொரு வாரமும் புது வீடியோவை அப்லோட் செய்வோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையை இந்த செய்தி எப்படி ஆசீர்வதித்தது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேவ கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.